ஸோ வணக்கம் மகளே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேம் ப்ளே பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இது அந்த கேமு அது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. ஓகே, ஏன் ப்ரோ பஸ் நகரத்துலாம் கேட்டிங்கன்னா, நான் தான் இறங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போக போகிறோம். நான் ஒரு மந்திரக்காரன் ஜீபும்பா பார்த்தீங்களா, அங்கேருந்து டெலிபோர்ட்டிகேஷன் போக முடியுது. இப்போ பிரேக்கையும் எடுத்துகிட்டு ஆன் பண்ணணும். அதை போட்டதும் இறங்க முடியாது, எடுத்தால் தான் ஓடும். என்னடா பஸ் இது டப்பா. ஓகே, என்ன பண்ணுறது, ஏற்றியாச்சு. என்னங்க மாறிடுச்சு. ஐயோ, ஆங்கிள் எதோ பிரச்சனை. ஓ, இதுக்குள்ளே வந்தால் மட்டும் இதே ஆங்கிள் மாறுது. சூப்பர். அதாவது என் வாயை வச்சோன்னே ஏன்டா போய் இடிச்சிச்சுது. டே உண்மையே சொல்லுங்கடா, என் வாயில் பிரச்சனையா, என்ன இந்த பஸ் பிரச்சனையா, இல்லை ரோடு போட்டு பிரச்சனையா, இல்லை அந்த மரத்தை அங்கே வச்சது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்லை வீடியோ எடுத்த டைம் பிரச்சனையாக்குமோ, இல்லை வீடியோ பிரச்சனையாகுமோ? நான் வீடியோலாம் சூப்பராக இருக்கும் சொன்னோம், பிரச்சனை தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோல வந்து இங்கே காசு கேட்பானுங்களே. இல்லைங்க, அது இந்த இடம் இல்லைங்க, நைஸாக ஓடிடலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹைவே ரோடு ஆரம்பிக்குது. நான் ஆட்டோக்காரன், போய் சொன்னாலும் பஸ்ஸுக்கு கோவம் வந்துச்சோ. ஓகே, கரெக்டாக நீ கரெக்டாக போகணும். ஆட பாவி, இன்னும் என் மேலே இடிச்சிருப்பேடா. இன்ட்டே நான் கரெக்டாக பாடுவேன். நான் பஸ்ஸுக்காரன் பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறேன்டா. என் முன்னாடி ஒரு குப்பராளிடா. டே தள்ளி போடா, நீ தள்ளி போடா. இப்போ பஸ்ஸுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குமே. ஓகே, எத்தான் பண்ணுறது, பாடும்போது வாய் தான் வலிக்குது. இப்போ ஆட்டோ கோவச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னங்க ஹைவே ரோடுன்னு நினச்சேன், இது என்ன இவ்வளோ திருப்போடுதா? ஏன்டா எதிர்பார்ப்பில் வர ஆரன் இருக்குங்க. ஆனால் அடிக்கலான்னு பார்த்தா டமா எதிர்பார்ப்போன்ட்டு நான் பயன்ட்டேன். ஓகே, சமான் வந்து பயட்டாங்க. அம்மே ஓகே ஓகே, நம்ம ஃபீல் பண்ணதான் போதும். நம்ம அழுது கிழிச்செல்லாம் போதும். இதை பண்ணுவோம். இடிச்சிருச்சோ, இறங்கி தான் பார்க்கணும் போல பஸ்ஸுக்கு சேதாரம் ஆயிடுச்சானே. ஏன் இறங்கி பார்த்துக்கிட்டு நான் பஸ்ஸுக்காரன் பஸ்ஸுகள்லாம் விற்கிறவன்டா. ரிப்பீட்டே. ஓகே, என்னங்க இது போர் அடிக்குது. என்னங்க இது போர் அடிக்குதுங்க வர பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இந்த கேம் பேர் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. பஸ் சிமுலேட்டர் பஸ் சிமுலேட்டர். ஏன் ப்ரோ இப்போ இண்டிகேட்ரு அப்படி கேட்டிங்கன்னா, மேப் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டு, ஆனால் உங்களுக்கு இந்த மேப் தெரியாது. ஏன் பார்த்தீங்கன்னா நான் கேம் ப்ளே பண்ண வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த ஒயிட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரிய முடியுது. ஆனால் எனக்கு மேப் பார்த்தேன், அதான் சைடில் போயிடுறேன், இண்டிகேட்டர் போட்டேன். இன்னும் ஒரு ஆக்சிடெண்ட்டு. எந்த பிக்காளி பையன் பண்ணான்னு தெரில. எந்த பிக்காளி பையன்டாங்க ஆக்சிடெண்ட் பண்ணது? அந்த ப்ளூ கலர் காராக தான் இருக்கும். அவனை போய் நம்ம பிடிக்கலாம் வாங்க. சீக்கிரம் டெக் ப்ளூ கலர் ஃபார்ச்சுனரு நில்றா. ஓகே, டே ஃபார்ச்சுனரு நில்றா. பொக்கமட்ட நில்லுடா. அவன் பின்னாடி இருப்பானோ. சரி, நம்ம போய் கஸ்டமர்ஸ் இறக்கணும். ஆமாம், இது மாதிரி கஸ்டமர்ஸ் ஏறலைங்களா? ஏறலையா? என்னாச்சு ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, டக்குன்னு ஒரு திருப்பு வந்துடுச்சு. அந்த நேரத்தில் மொபைலும் பார்த்திங்கன்னா சாஞ்சிடுச்சு. எவன்டா என் வலின்ட்டு இதை போட்டு வச்சது. சரி, ரிவர்ஸ் எடுப்போம். ரிவர்ஸ் எடுக்கணும். என்னடா எத்தனை பேர் அங்கே போகிறீங்க? நான் ரிவர்ஸ் எடுக்கிறத பார்க்குறீங்களா? ஓகே, போயிட்டு வாங்கடா எல்லோரும். நீங்கள் என்ன மாதிரி ஒரு பஸ்ஸு போகிறீங்க? என்னமா இல்லை, வேறு பஸ். அது ஒரு சைனா போகிற பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்தியாவிலேருந்து சைனா போகுது, நம்ம சைனாலேருந்து இந்தியா போகிறோம். ஓகே, எல்லாம் இந்தியாவுக்கு போகிறாங்க. அம்மை ஏங்க, இந்த ஸ்பீடு ஒன்று 22 18 9 ஜைபர்னு இருக்குல்ல, அதுக்கு மேலே ஹார்ட்னு போட்டு 70 அதெல்லாம் காமிக்கல. அது பஸ்ஸோட தாங்க. எல்லாமே இடிச்சு வச்சுட்டு வந்துட்டோங்கன்னா பஸ்ஸுக்கு சங்கு ஊதிடுவாங்க.
ஓகே, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பெட்ரோலும் 63 லிட்டர் இருக்குது. ஆனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பிங்க் கலர் பஸ்ஸு தானே இவனுங்களால் மிஸ் பண்ணிட்டோன்னா புது ரூட்டு மாதிரி இருந்துச்சுன்னு லைட்டாக திருப்பினேன், தள்ளி விட்டுருச்சு. எல்லோரும் இன்னும் முந்துறாங்க. அண்ணா பஸ்ஸு வேகமாக ஓட்டி பார்த்தது எங்கே ஒரு பைக்காரன் நில்றா ஒன்று இன்னைக்கு ஓவர்டேக் பண்ணுறது தானே என் வேலையே. ஏங்க இன்றைக்கி அவனை ஓவர்டேக் பண்ணியே தீர்றோம். ஓகே ஓகே அம்மா ஓகே நம்ம போதுவாங்க. பைக்காரன் ரொம்ப தூரம் போயிட்டான் போல இருக்க. அவங்க ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு மட்டும் ஏங்கி போய் நடக்குது. அந்த பைக்காரனை நான் பிடிக்கலை, அதனால் நீங்களாம் லைக் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. அதான் இந்த பஸ்ஸோட ஹார்ட்டு குறைய பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பீடும் லெவல் அவ்வளோலாம் போகாது. எங்க நான் வழியில் ஆறு அடிச்சுட்டா வந்தாங்க. இந்த பைத்தியக்காரன் தள்ளலை. ரெட் லைட் போட்டுருப்பானுங்களோ இல்லையே, சிக்னல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுதான் நான் பார்த்தேன் ரெட் லைட்டு. பரவாயில்ல நம்ம போவோம். அதுதான் எவனும் வரலையே. வேர் இஸ் த பார்ட்டி, இது நம்ம ஊர் ஜாட்டி. எங்க அங்கே போகிறோங்க அவன். என்ன தம்பி போயிட்டு வரட்டா? வேர் இஸ் த பார்ட்டி, இது நம்ம ஊர் பாட்டி. ஓகே வந்தேன்டா பால்காரன் அடடா, இந்த நாட்டை கட்டி ஆட போகிறேன். வந்தேன்டா பால்காரன், அதே மாதிரி வந்தேன்டா பஸ்ஸுக்காரன். அங்கே ஒரு கஸ்டமர் இல்லை, இங்கே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போகிறேன். என்ன மாதிரி ஏங்க அவன் அந்த பஸ் தானுங்க, அவனை முந்திட்டேன். வந்தேன்டா கையில்டுக்காரன். இந்த ஊரில் இந்த மாதிரி பஸ்ஸாக அந்த ஒருத்தன் தான் வச்சுருக்கான். அப்போ இதுக்குன்னே அது யார் போகணுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஆளுங்க. நீங்கள் ஏன்டா கவுந்து கிடக்குற, போங்கடா. ஓகே சப்பா வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்கிட்டே இப்போ வந்துடுச்சு. வீடியோ 11 நிமிஷம் 15 செகண்ட் தான். இன்னும் 4 நிமிஷத்தில் வீடியோவும் முடிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கும் ஜாலி முடிஞ்சு போயிடும். கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி பஸ் சிமுலேட்டர் கேம் நம்ம சேனலில் வரும். ஆனால் இந்த பஸ்ஸு கேமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டம்பிள் கைஸ் தான் இருக்கும். இது ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதுமாதிரி ப்ளே பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு. சரின்ட்டு அந்த மேப் அங்கேயே கட் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் மேப்புக்கு கனெக்ட் ஆகிட்டோம். ஆனால் நான் 2 மேப்பை தான் அங்கே ஜாயின் பண்ணேன். அதுவே அவ்வளோ நேரம் போயிடுச்சு. ஏன்னா ஒரு லைவில் நம்ம நிறைய மேப்பை கனெக்ட் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த கேம் ப்ளே பண்ணி போடலாம் வேணால் லைவில். ஆனால் அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். அதுக்காக நீங்கள் எனக்கு விளாட்ணுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். 24 மணி நேரம் மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு பிளாக் கலர்லேயும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று உங்களால் மாற்ற முடியும். இந்த லைக்கை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூவாக மாதிரி நிறைய பேருக்கு பிளாக்காக மாறும். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா லைவ் போட முடியும். ஏன் ப்ரோ அதுக்குன்னா லைவ் போட மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட 12 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ நான் நினச்சேன் இந்த மாதிரி பஸ் சிமுலேட்டர் ஏற்றி வச்சுருந்தேன் இதெல்லாம் போடலான்ட்டு. அப்போ என்கிட்ட ஸ்டம்பிள் கைஸும் இருந்துச்சு. இப்போ ஏன் இதுக்குள்ளே வந்தோன்னா இதுக்குள்ளே ஏதோ பார்க்கிங் இருந்துச்சு. யாரும் இல்லை சேர்ப்பான் அது எங்கே இருந்தால் ஸ்டம்பிள் கைஸும் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் லைவ் போடலான்ட்டு உள்ளே போனால் அது என்ன சொல்லிச்சு தெரியுமா என்கிட்ட. அது இங்கிலீஷில் 50 சப்ஸ்கிரைபர் வேணும்னு இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷில் மறந்து போயிடுச்சு, தமிழில் சொல்கிறேன். 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் லைவ் போட முடியுமா, கேமரா ஆன் ஆகுனதுக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ இல்லை என்னை பார்த்தா எல்லா வண்டியும் நிற்கிது. அந்த பயம் ஆகணும் என் மேலே. ஏன்னா நான் மோதிடுவேன் எல்லோரும் மேலேயும். ஓகே அப்போ தான் என்னால் லைவ் போட முடியும். ஸோ மறக்காமல் யோசிக்காமல் எல்லாம் அந்த லைக் பண்ணி விடுங்க பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பார்ப்போம். 50 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் அடிக்கிறோம், லைவ் போடுறோம், நிறைய லைவ் போடுறோம். அப்புறம் 50 போய் ஒரு 10K ரீச் பண்ணுறோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா கேம் ப்ளே வீடியோஸாக போடுற ஷார்ட்ஸ் கவனிக்கிறதே இல்லை. இப்போ என்னென்ன ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லுங்கள். அந்த ஃபார்னர் பண்ணியால் இங்கே மாட்டிக்கிட்டேன். முன்னாடி ஒரு செவுத்தல் தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் ரிவர்ஸ் எடுத்து அந்த ஃபார்னர் பண்ணி அதையே நம்ம தப்பிச்சிடலாம்.
இவங்க அந்த ஃபார்னர் பண்ணி பிரேக் போட்டுச்சுங்க. ஃபார்னர் பண்ணி பிரேக் போட்டியா பாவுண்ண இன்னுங்க ஃபார்னர் பண்ணி போக மாட்டேங்குது. அதுதானே பார்த்தேன், செவுத்தில் போய் ஒட்டி இருக்குங்க ஃபார்னரு. ஃபார்னர் போயிட்டு வரேன். ஓகே காய்ஸ், இல்லை இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. ஓகே, நான் பாட்டுக்கு ரொம்ப நேரமாக போயிட்டுல இருக்கேன். இந்த மேப்புக்கு ஒரு எண்டே ஆக மாட்டேங்குது. இப்போ ஒரு இடத்துல போய் நான் இந்த ஆங்கிளில் நான் செம்மையாக ப்ளே பண்ணுறேன். எப்படி ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்களா அழகா? ஏன்டா நடுவில் இருந்த? ஓகே போகலாம். இன்னும் இது எதுவுமே ஆக மாட்டேங்குது. இன்னும் ஏதாவது சம்பவம் ஆகிருக்கணுமே, எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சம்பவிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் வரை விடப்படுகிறது நான் உங்களின் வினீத், தமிழன் வினீத். பாய்.